நான் வீட்ல இருப்பேன், இல்லன்னா ஆபீஸ்ல இருப்பேன். பனையூர் வரட்டுமா? விஜய் ஸ்டைலில் வீடியோ வெளியிட்ட ஜூலி. அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு மெர்சல் கெலாட்டாவின் அன்பு வணக்கம். வாங்க இன்றைய காணொளி இதோ. நடிகர் விஜய் கடந்த பிப்ரவரி 23ஆம் தேதி வேலூர் மாவட்டத்தில் தனது கட்சி நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டத்தை நடத்தினார். அப்போது பேசிய அவர் சொன்ன குட்டி கதை தொடர்பாக விமர்சித்தும் வீடியோ வெளியிட்டிருந்தார் பிக் பாஸ் ஜூலி. பிக் பாஸ் ஜூலி விஜயை விமர்சித்து வீடியோ வெளியிட்டதால் அவரது ரசிகர்கள் பலரும் ஜூலியை காட்டமாக விமர்சித்திருந்தனர். மேலும் பலர் மிகவும் மோசமான ஆபாச வார்த்தைகளில் எல்லாம் விமர்சித்திருந்தனர். இந்த நிலையில் அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக தற்போது மீண்டும் ஒரு வீடியோவை வெளியிட்டுள்ளார் ஜூலி. அதாவது, விஜய் அண்ணா, உங்களது வேலூர் பரப்புரை பேச்சை பார்த்துவிட்டு அதில் ஒன்னும் இல்லை என்ற ஆதங்கத்தில் நான் வீடியோ வெளியிட்டிருந்தேன். உடனே உங்களது ரசிகர்கள், ஆமாம், அவர்கள் ரசிகர்கள் தான், அவர்கள் இன்னும் அரசியல் வயப்படவில்லை. உங்கள் ரசிகர்கள் என்னை அனைத்து சமூக வலைத்தள பக்கத்திலும் என்னை கடித்து வைத்துக் கொண்டு இருக்கிறார்கள். இந்த மைனர் பசங்களிடம் இருப்பது முக்கால்வாசி போலி ஐடிக்கள் மட்டும்தான். அதை வைத்துக் கொண்டுதான் அவர்கள் என்னை மிரட்டி கொண்டு இருக்கிறார்கள். அதற்காக நான் பயந்து அந்த வீடியோவை டெலீட் செய்யவும் மாட்டேன். எனது கருத்துக்களில் இருந்து பின்வாங்கவும் மாட்டேன். என்னை மிரட்டினால் பரவாயில்லை, என்னை சார்ந்தவர்களையும் மிரட்டுவதால் இதை சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேன். விஜய் அண்ணா, உங்களுக்கு என்னை பகை வாங்க வேண்டும் என்றால் நான் என் வீட்டில் இருப்பேன், இல்லை என்றால் எனது அலுவலகத்தில் இருப்பேன். என்னை என்ன வேண்டுமானாலும் பண்ணுங்க, ஆனால் அவங்களை விட்டு விடுங்க. நீங்க பனையூரை விட்டு வெளியே வரமாட்டீங்கல்ல, நான் இன்னும் உயிருடன் தான் இருக்கிறேன். நான் வேண்டுமானால் பனையூர் வருகிறேன். என்னை திட்டினால் என்னை திட்டுவது போல்தான் மக்களை திட்டுவது போல என்று யாரையும் உள்ளே இழுத்து போட மாட்டேன். ஒரு பெண்ணுக்கு சமூக வலைத்தளங்களில் எவ்வளவு மரியாதையும் மதிப்பும் பாதுகாப்பும் உங்கள் ரசிகர்கள் கொடுக்கிறார்கள் என்பதை எனது வீடியோவுக்கு கீழ் உள்ள கமெண்ட்களை நேரம் இருந்தால் படித்து பாருங்கள் என்று பேசி வீடியோ வெளியிட்டுள்ளார். அவரது இந்த வீடியோ தற்போது இணையதளத்தில் வேகமாக பரவி வருகிறது. கரூர் துயர சம்பவத்திற்கு பின்னர் முதலமைச்சர் ஸ்டாலினை நோக்கி விஜய் பேசியதை போலவே ஸ்லோ மாடுலேஷனில் பேசிய வீடியோ வெளியிட்டுள்ளார் ஜூலி. விஜயண்ணா, உங்க வேலூர் பரப்புரை பார்த்து அதில் எதுவும் இல்லைன்ற ஆதங்கத்தில் ஒரு வீடியோ ஒன்று போட்டேன். உங்களுடைய ரசிகர்கள், ஆமாம், அவங்க ரசிகர்கள் மட்டும்தான், ஏன்னா இன்னும் அரசியல் வயப்படலையே. அவங்க எல்லா சோஷியல் மீடியா சைட்லேயும் என்னை கடிச்சு வச்சிட்ருக்காங்க. இந்த மைனர் பசங்கக்கிட்ட இருக்கிறது முக்கால்வாசி என்னமோ ஃபேக் ப்ரொஃபைல் மட்டும்தான். அதை வச்சு தான் என்னை மிரட்டிட்டும் இருக்காங்க. அதுக்காக பயந்து நான் அந்த வீடியோவை டிலீட் பண்ணவும் மாட்டேன், என் கருத்துக்கள்ல இருந்து பின்வாங்கவும் மாட்டேன். என்னை மிரட்டினா பரவாயில்ல, ஆனால் என்னை சார்ந்தவங்களையும் மிரட்டுறனால இதை சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன். விஜயண்ணா, உங்களுக்கு என்ன பழி வாங்கணுன்னா நான் என் வீட்டில் இருப்பேன், இல்லைன்னா என் ஆஃபீஸில் இருப்பேன். என்ன வேணாலும் பண்ணுங்கள், ஆனால் அவங்கள விட்டுருங்க. ஓ, நீங்கள் பனையூரை விட்டு வெளியே வர மாட்டீங்கல்ல? நான் இன்னும் உயிரோடு தான் இருக்கேன். நான் வேணா பனையூர் வரேன். என்னை திட்டின மாதிரி தான், மக்களை திட்டின மாதிரிலாம் யாரையும் உள்ளே இழுத்து போட மாட்டேன். ஒரு பெண்ணுக்கு சோஷியல் மீடியாவில் முக்கியமாக எவ்வளோ மரியாதையும் எவ்வளோ மதிப்பும் எவ்வளோ பாதுகாப்பும் உங்கள் ரசிகர்கள் மத்தியில் இருக்குன்றத அந்த வீடியோ கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனை டைம் இருந்தால் படித்து பாருங்கள். நன்றி அண்ணா.